Lai Ching-te has won Taiwan's presidential election, representing the Democratic Progressive Party. If anyone tries to change the status of Taiwan. Now the next step is war, real war. We need to prevent that at all costs. We need to stop that war. லாய் சிங்டே. இந்த லாய் சிங்டே அப்படிங்கிறவர் யாருன்னு தெரியலனா கண்டிப்பா வரக்கூடிய 2-3 வருடங்களுக்கு அவருடைய பெயர் தான் அடிபட போகுது. சாய் அவர்களுடைய பெயர் எப்படி அடிபட்டுச்சோ அதே மாதிரி லாய் அவர்களுடைய பெயர் அடிபடும். சீனா, தைவான். இந்த சீனா தைவான் அப்படிங்கிற யுத்தம் வந்தே தீரும் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. இந்த 2024 50க்கும் அதிகமான எலெக்ஷன்ஸ் அப்படிங்கிறது இருக்கு. அதுல ஜனவரி 13ஆம் தேதி தைவானுடைய எலெக்ஷன் ரிசல்ட் வெளியாகும். அன்றைய தினம் போர் வருமா வராதா அப்படிங்கறத நம்மளால சொல்ல முடியும். மேற்குலக நாடுகள் இந்த ஒரு எலெக்ஷன் ரிசல்ட்டுக்காக காத்துட்டு இருந்தாங்க. எலெக்ஷன் ரிசல்ட் வந்துருச்சு. சாய் அவர்கள் அவங்களுடைய கட்சியில இருந்த லாய் அவர்கள் ஜெயிச்சிட்டாங்க. இந்த லாய் அவர்கள் ஜெயித்தது மட்டும் இல்லாம சீனாவுக்கு பெரிய ஒரு ஷாக்கிங்கும் ஒரு இன்ஃபர்மேஷனையும் கொடுத்திருக்காங்க தைவான். வேற எதுவுமே கிடையாது. இந்த ஒன் நேஷன் அப்படிங்கிறதெல்லாம் சும்மா பாப்பா விளையாட்டு. நான் தனி நேஷன், நீ தனி நேஷன், இதுதான் என்னுடைய பார்வை அப்படின்னு சொல்லிட்டார் லாய் அவர்கள். லாய் அவர்களை இவங்க எப்படி தெரியுமா கூப்பிடுவாங்க? ட்ரபிள் மேக்கர் அப்படின்னு சொல்லி கூப்பிடுவாங்க. ஸோ சீனாவுக்கு ட்ரபிளை மேக் பண்ணக்கூடிய லாய் அவர்கள் இப்போ தைவானுடைய பிரசிடெண்டா வந்திருக்காங்க. இந்த அரசியல் களம் எப்படி இருக்க போகுது, இந்த ரிசல்ட் எப்படி வந்துச்சு அப்படிங்கிறதெல்லாம் இந்த ஒரு பதிவில் பார்க்க போகிறோம். அன்பு தமிழங்களுக்கு தமிழ் பொக்கிஷத்தின் வணக்கங்கள். 2024 ரொம்ப முக்கியமான நாட்கள் யாவை அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் 4 மாதங்கள். அதில் முதல் மாதத்தில் ஜனவரி மாதத்தில் தைவானுடைய ரிசல்ட், அடுத்ததா ரஷ்யாவினுடைய ரிசல்ட் இருக்கு, அடுத்ததா அமெரிக்காவினுடைய எலெக்ஷன் இருக்கு, அடுத்ததா இந்தியாவினுடைய எலெக்ஷன் இருக்கு. அப்போ இந்த 4 எலெக்ஷனும் தான் உலக லெவலில் மல்டிபோலார் வேர்ல்டா, நியூ வேர்ல்ட் ஆர்டரா, அடுத்த கட்டம் என்ன, போர் என்ன அப்படிங்கிறதெல்லாம் தீர்மானிக்கக்கூடிய மிகப்பெரிய மிக முக்கியமான எலெக்ஷன்ஸ் அப்படின்னு சொல்லலாம். ஸோ லாய் அவர்கள், இந்த லாய் அவர்களை தோற்கடிக்க சீனா ரொம்ப பெரிய அளவில் ட்ரை பண்ணாங்க. சொல்லப்போனால் லாய் அவர்களுக்கு எதிராக யாரெல்லாம் நிற்கிறாங்களோ அவங்களாம் சீனா நாட்டுக்கே அழைக்கப்பட்டார்கள். அப்படி அழைக்கப்பட்டது மட்டும் இல்லாமல் அவங்களுக்கு தேவையான உதவிகள் எல்லாமே கொடுக்கப்பட்டுச்சு. கொஞ்சம் நாட்களுக்கு முன்னாடி, எலெக்ஷன் நடக்கிறதுக்கு கொஞ்சம் முன்னாடி, சீனாவினுடைய ஸ்பை பலூன் அப்படிங்கிறது தைவானில் பறக்க விடப்படுது. பல விஷயங்கள் தைவானில் மிஸ்இன்ஃபர்மேஷனாக சீனாவால் பரப்பப்படுது. எப்படியாவது சாய் இங்வென் அவர்களுடைய கட்சியில் இருக்கக்கூடிய இல்லாட்டி துணை பிரசிடெண்டாக இருந்த லாய் அவர்கள் தோற்கடிக்கப்பட வேண்டும். லாய் அவர்கள் ஜெயிச்சிட்டாங்கன்னா மறுபடியும் ஒன் நேஷன் அப்படிங்கிற சீனாவினுடைய கனவு வெறும் கனவாக மட்டும் இருக்கும். ஜி ஜின்பிங் அவர்கள் அவருடைய ஆட்சி காலத்திலேயே தைவானை ஒன்றிணைக்க வேண்டும் அப்படின்னு சொல்லி சீனா ஒன் நேஷன் அப்படிங்கிற அந்த கான்செப்டுக்குள்ள மூழ்கி இருந்த கம்யூனிஸ்ட் பார்ட்டி ரொம்ப பெரிய அளவில் ஏமாற்றம் அடைந்தது இந்த லாய் செங்டி அவர்கள் வின் பண்ணும்போது தான். என்னதான் இங்க பெரிய அளவில் மிஸ்இன்ஃபர்மேஷனை சொன்னாலும், என்னதான் ஸ்பை பலூனை பறக்க விட்டாலும் லாய் அவர்களுடைய வெற்றியை பறிக்க முடியல. அமெரிக்காவுக்கு குதூகலம், இந்தியாவுக்கு சொல்லவே வேண்டாம். ஏன்னா இந்தியா தைவான் மற்றும் அமெரிக்கா தைவான் அப்படிங்கிற உறவுல அடுத்தடுத்த ட்விஸ்ட் எல்லாம் இந்த ஒரு பதிவுலையும் நம்ம பார்க்க போறோம். இப்படி நிறைய இன்டர்நேஷனல் விஷயங்கள்லாம் பேசிட்டு இருக்கும்போது கண்டிப்பா நீங்க தெரிந்து கொள்ள வேண்டிய ஒரு அப்ளிகேஷன் இருக்கு, குக் எஃப்எம் தான். குக் எஃப்எம் பொறுத்த வரைக்கும் உக்ரைன் ரஷ்யா போரும் இரண்டாவது உலக போரும் ஒரு ஒப்பீடு அப்படிங்கிற ஒரு புத்தகம் இருக்கு. அதே மாதிரி ஹிரோஷிமா நாகசாகி அப்படிங்கிற ஒரு புத்தகம் இருக்கு. இது எல்லாத்தையுமே நம்மளால ஆடியோ வடிவில் கேட்க முடியும்.
என்னால் ஒட்டுமொத்த புத்தகத்தையும் கேட்க முடியாது அப்படின்னு சொல்கிறவங்களுக்கு குக்கு எஃப்எம் குக்கு பைட்ஸ் அப்படிங்கிறத அறிமுகம் செஞ்சுருக்காங்க. நீங்கள் விருப்பப்படுற நேரத்தில் விருப்பப்படுற அளவு மட்டுமே உங்களால் ஆடியோ புக்கை கேட்க முடியும். அரை மணி நேரம்னா அரை மணி நேரம் புக் மார்க் பண்ணலாம், நோட்ஸ் எடுத்து வைக்கலாம், ஸ்பீடை இன்க்ரீஸ் பண்ணி கேட்கலாம். இப்படின்னு சொல்லி நிறைய விஷயங்கள் உள்ளடக்கியது தான் குக்கு எஃப்எம். பொங்கல் அதுவுமா குக்கு எஃப்எம் டவுன்லோட் பண்ணுங்க. டவுன்லோட் பண்ணுறதுக்கான லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. பொங்கல் 60 அப்படிங்கிற கூப்பன் கோடை யூஸ் பண்ணிங்கன்னா 60% உங்களுக்கு டிஸ்கவுண்ட் கிடைக்கும். ஆனுவல் மந்த்லி சப்ஸ்கிரிப்ஷன்ல இருந்து கேளுங்க. மனதுக்கு பிடித்ததை இந்த பொங்கலை ஒரு அறிவார்ந்த பொங்கலா கொண்டாடலாம். சீனாவினுடைய ஸ்பை பலூன் வந்துச்சு அப்படின்லாம் சொல்லி பார்த்தோம். ஆனா இந்த இடத்துல சீனாவால் ஏன் தைவானுடைய ஒரு ஆட்சி மாற்றத்தை கொண்டு வர முடியல அப்படின்னு கேட்டீங்கன்னா தைவான் மக்களுடைய அந்த ஒரு நம்பிக்கை தான். எங்க நாடு எங்க சுதந்திரம் அப்படின்னு சொல்லி தைவான் மக்கள் கோரியதும் அங்க இருக்கக்கூடிய அரசியல்வாதிகள் அதை பிரிப்பதற்கும் நிறையவே முயன்றார்கள். மொத்தம் 3 கட்சி இந்த அரசியல் இந்த எலெக்ஷன்ல இருந்தாங்க. அதுல இந்த லாய் அவர்களுடைய டிபிபி அப்படிங்கிற கட்சியும், இன்னொரு கட்சியான கேஎம்டி அப்படிங்கிற கட்சியும், இன்னொன்னு டிபிபி அப்படிங்கிற கட்சியும். இந்த டிபிபி அப்படின்னு சொல்லக்கூடிய சாய் இங்வென் அப்படி இல்லைனா லாய் அவர்களுடைய கட்சி தான் நாம தனி நாடு, நாம யார் கூடயும் போகக்கூடாது, நம்ம சீனா கூடயும் போகக்கூடாது, நமக்கான அதிகாரம் நம்மிடையே இருக்கிறது அப்படின்னு சொல்லி அந்த தனி சுதந்திரம் தனி நாடு அப்படிங்கிற கோரிக்கையை வச்ச கட்சி. இன்னொரு கட்சி கேஎம்டி அப்படின்னு சொன்னேன் பார்த்தீங்களா, அது முழுக்க முழுக்க நாம சீனாவினுடைய ஒரு அங்கம் தான், நாம சீனாவுடனே ஐக்கியமாகி விட வேண்டும், ஒன் நேஷன் டூ சிஸ்டம் அப்படின்னு சொல்ற அந்த கான்செப்டுக்குள்ள போயிடலாம் அப்படின்னு சொல்ற இன்னொரு கட்சி. டிபிபி அப்படின்னு சொன்னேன் பார்த்தீங்களா, அந்த டிபிபி கட்சி இந்த இரண்டுக்கும் நடுவில் இருக்கக்கூடிய கட்சின்னு சொல்லலாம். நம்ம அங்கேயும் போக வேண்டாம், இங்கேயும் போக வேண்டாம், இருக்கிற மாதிரியே வாழ்ந்துக்கிடுவோம்பா அப்படின்னு சொல்ற மாதிரியான கட்சி. அப்ப சீனாவினுடைய எதிர்காலம் என்ன அப்படிங்கிறதா நம்மிடையே இருக்கக்கூடிய கேள்வி. ரஷ்யா உக்ரைன் போரை பற்றி சீனா ரொம்ப பெரிய அளவில் படிச்சுக்கிட்டே இருக்காங்க. எல்லா விஷயத்தையும் கலெக்ட் பண்ணுறாங்க. எப்படி உக்ரைன் அடித்தாங்க, ரஷ்யாவுக்கு எதிராக யார் பொருளாதார தடை போட்டாங்க, இப்படிங்கிற கம்ப்ளீட் ஸ்டடியை நடத்திட்டு இருக்காங்க. ஆனால் இந்த கம்ப்ளீட் ஸ்டடியை நடத்தும் போது சீனாவினுடைய மனசில் என்னன்னா தைவானில் ஒரு ஆட்சி மாற்றத்தை கொண்டு வந்து விடலாம், அதன் பிறகு இது போருங்கிற அவசியமே நமக்கு இருக்காது, ஈஸியாக பேச்சுவார்த்தை வழியாகவே தைவானை சீனா கூட இணைத்து விடலாம் அப்படிங்கிறது தான் சீனாவினுடைய எண்ணம். இதுக்காகத்தான் இந்த கேஎம்டி அதாவது டிபிபியினுடைய நேர் எதிராக இருக்கக்கூடிய கட்சி, அந்த கட்சியினுடைய தலைவர் சீனாவுக்கு வரவழைக்கப்படுகிறார். நிறைய பிளான் போடுறாங்க, அந்த பிளான் எல்லாமே சொதப்பிருச்சு. 1992 கான்சனஸ் அப்படின்னு சொல்லி ஒரு விஷயம் இருக்குங்க. இந்த 1992 கான்சனஸ் படி சீனாவும் தைவானும் அப்படிங்கிறது ஒரே நாடு தான். தைவானை சீனா என்ன செஞ்சுக்கலாம், எப்போ வேணாலும் நினைச்சா சேர்த்துக்கலாம் அப்படிங்கிறது. ஸோ இந்த 1992 அப்படிங்கிற இந்த கான்சனஸை நான் அக்செப்ட் பண்ண மாட்டேன் அப்படின்னு சொல்றார் லாய் அவர்கள். நாம் எப்பவுமே தனி நாடு தான் அப்படிங்கிறதுல ரொம்ப தீவிரமாக இருக்கிறதுனால 1992 அப்படிங்கிற இந்த வருஷமும் அந்த வருஷத்துக்கான அரசியல் கொள்கைகளும் தான் 2024 தேர்தலினுடைய எதிரொலித்தது அப்படிங்கிறத நம்மளால பார்க்க முடியுது. எது எப்படி இருந்தாலும் நாங்கள் சீனா கூட சேர மாட்டோம் அப்படின்னு சொல்லி தைவான் மக்கள் இப்பதான் சொல்றாங்களா அப்படின்னு கேட்டா இல்ல, அதுக்கு இன்னும் சில உதாரணங்கள் இருக்கு. தைவான்ல லாய் அவர்கள் ஜெயிச்சதுனால கண்டிப்பா தைவானுக்கு விடுதலை கிடைச்சிருமா அப்படின்னு சொல்லி ஜோ பைடன் அவர்களிடம் கேட்கிறாங்க. ஏன்னா ஜோ பைடன் அவர்கள், ஜப்பான் உட்பட பல நாடுகள் லாய் அவர்களுக்கு பெரிய அளவுல பாராட்டை கொடுக்குறாங்க. நீங்க வின் பண்ணிட்டீங்க, கங்க்ராச்சுலேஷன் அப்படின்னு சொல்றாங்க. ஆனா உண்மையிலேயே பைடன் அவர்கள் சொல்றாங்க தைவானுடைய இண்டிபெண்டன்ஸுக்கு நாங்க என்ன செய்ய மாட்டோம், உறுதுணையா இருக்க மாட்டோம்னு சொல்றாங்க. என்ன சாமி சொல்ற, தைவான் தான் ஜெயிச்சிட்டாங்களே அப்படின்னு சொன்னா அது அவங்களுடைய வேலை, அவங்களுடைய சுதந்திரத்தை அவங்களே எடுத்துக்கொள்ள வேண்டும், அதற்கு நாங்க என்ன செய்ய மாட்டோம், கண்டிப்பா ஒரு முயற்சியை எடுத்து அவங்களுக்கு விடுதலை பெற்றுக் கொடுக்க மாட்டோம் அப்படின்னு சொல்லிட்டாரு பைடன் அவர்கள். அப்ப தைவான் என்ன செய்ய வேண்டும் அப்படின்னு கேட்டா தைவான் சீனா கூட சேராம இருக்கிறதுக்கு என்னென்ன முயற்சிகள் எடுக்கணுமோ அதெல்லாம் எடுப்பாங்க. ஒருவேளை சீனா இப்ப அட்டாக் பண்ண வந்துச்சுன்னா அதை தடுப்பதற்கு அமெரிக்கா போகும், அவ்வளவுதான். இந்தியாவை பொறுத்த வரைக்கும் இந்தியா தைவானுடைய அந்த ரிலேஷன்ஷிப் அப்படிங்கிறது ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கு. தைவானுடைய செமிகண்டக்டர் இண்டஸ்ட்ரி இந்தியாவிலும் ஒரு பார்வை பார்த்திருக்கு அப்படிங்கிறது நமக்கு தெரிஞ்ச விஷயம்தான். இந்தியா தைவான் உறவு இன்னும் அடுத்த சில வருடங்கள்ல மிகப்பெரிய அளவு முன்னேறும் அப்படிங்கிறதும் பல அறிஞர்களுடைய கருத்தாக இருக்கு. 2016 சாய் அவர்கள் வின் பண்ணும் போதே ஜி ஜின்பிங் அவர்களுடைய கனவுக்கு ஒரு ஆப் அடிச்சாங்க. 2020 மறுபடியும் சாய் அவர்கள் மிகப்பெரிய அளவுல வின் பண்ணும்போது இந்த ஜி ஜின்பிங் அவர்களுக்கு ஒரு விஷயம் மட்டும் புரிஞ்சிருச்சு, சாய் இங்வென் அவர்கள் இருக்கக்கூடிய டிபிபி அப்படிங்கிற கட்சி இனி ஃபியூச்சர்ல ஜெயிக்கவே கூடாது அப்படிங்கிறது தான். ஆனா 2024 சாய் அவர்களுடைய கட்சியா துணை பிரசிடெண்டா இருந்த இந்த லாய் அவர்கள் ஜெயித்ததுனால சீனாவினுடைய கனவுல பெரிய அளவுல இடி விழுந்திருக்குன்னு சொல்லலாம். அப்போ லாய் அவர்கள் எடுத்து வச்ச கோரிக்கைகள், மக்களிடம் அவர் வைத்த வாக்குறுதிகள் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா சீனாவினுடைய அந்த பிரச்சனை தான். தைவான் ஸ்ட்ரைட் வழியா சீனா அத்துமீறி அவங்களுடைய கப்பலை அனுப்புகிறது. நம்முடைய வான்பரப்புல சீனாவினுடைய விமானங்கள் வந்து போகின்றன. நமக்கான எச்சரிக்கை சீனா எப்போதுமே இருந்து கொண்டுதான் இருக்கிறது. எனவே நம்மை நாமே பாதுகாத்துக் கொள்ள டிபிபி கட்சிக்கு ஓட்டு போடுங்க. நம்முடைய சுதந்திரம் நம்ம கையில இருக்கு, நம்முடைய ராணுவ பலமும் நம்முடைய கையில் தான் இருக்கிறது. நாம நம்முடைய ராணுவ தளவாடங்கள், உபகரணங்கள், ஆயுதங்களை உருவாக்க வேண்டும்.
நாம நமக்கான ஸ்ட்ராட்டஜியை உருவாக்க வேண்டும், அதுதான் என்னுடைய முதன்மையான கடமையாக இருக்கும் அப்படின்னு சொல்றார். அப்படி சொன்னதோடு மட்டும் இல்லாம அமெரிக்கா கூட நம்முடைய நெருங்கிய உறவு அப்படிங்கிறது இன்க்ரீஸ் ஆகிட்டே தான் இருக்கும், அதுல எந்த பிரச்சனையும் இருக்காது அப்படிங்கிற வாக்குறுதியும் கொடுக்கிறார். இதெல்லாம் கேட்கக்கூடிய தைவானுடைய மக்கள் லாய் அவர்களுக்கு ஓட்டுக்களை போடுறாங்க. லாய் அவர்கள் பிரசிடெண்டா தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கிறார். ஒன் கண்ட்ரி டூ சிஸ்டம் அப்படிங்கிறது ஒரு ஃபெயிலியர் மாடல் தான் அப்படிங்கிறத லாய் அவர்களும் சாய் அவர்களும் எப்படி மக்களுக்கு சொல்லி புரிய வச்சாங்கன்னா, ஹாங்காங்கில் ஏற்பட்ட ஒரு போராட்டம் தான். ஹாங்காங்கில் திடீர்னு மக்கள் புரட்சி அப்படிங்கிறது வெடிக்குது. அந்த ஹாங்காங்கில் மக்கள் புரட்சி வெடிச்ச உடனே சீனா என்ன செய்கிறாங்கன்னா, அவங்களுடைய இராணுவத்தை அனுப்பி ஹாங்காங்கில் மக்களை அடிமைப்படுத்துகிறாங்க, சிறை பிடிக்கிறாங்க. என்னப்பா, ஹாங்காங் தனி அரசாங்கமாக தானே இருந்துச்சு. ஏன்னா யூகே சீனாட்ட ஹாங்காங்கை கொடுத்துட்டு போகும்போது அவங்க சொன்ன ஒரு வார்த்தை, அவங்களுக்கு தேவையான அரசியல் கட்சி அவங்களை தீர்மானித்துக் கொள்வார்கள், நீ வெளியில் நின்று பார்த்துட்டு இருந்தால் மட்டும் போதும் அப்படிங்கிறது தான். ஆனால் நீ என்னுடைய நாடே கிடையாது, நான் தனி நாடு அப்படின்னு சொல்லி ஹாங்காங் சொல்லும்போது உன்னை நான் ஆக்கிரமிப்பு செய்து கொள்கிறேன் அப்படின்னு சொல்லி ஒட்டுமொத்தமாக அங்கே இருக்கக்கூடிய அரசாங்கம் கலைக்கப்பட்டு சீனாவுக்கு தோதுவான அரசாங்கம் அங்கே அமைக்கப்பட்டது. அப்போ இதை உதாரணமாக காண்பிக்கிறாங்க லாய் அவர்களும் இந்த சாய் அவர்களும். அப்போ லாய் அவர்கள், அதாவது இப்போ தைவானுடைய பிரசிடெண்டாக எலெக்ட் செய்யப்பட்டிருக்கிற நபர், இந்த ஹாங்காங்கில் நடந்த பல உண்மை தரவுகளை மக்களிடம் எடுத்து கூறுகிறார். சீனா இப்படித்தான் நம்மளை அடிமைப்படுத்தும், சீனா உங்களுடைய உழைப்பை சுரண்டும், சீனால எந்த ஒரு முதலாளியும் நிம்மதியாக வாழ்ந்ததே கிடையாது, சீனால அவங்களுடைய கம்யூனிஸ்ட் கொள்கைக்கு எதிராக இருந்தால் நீ உயிரோடையே இருக்க முடியாது, சீனால எல்லா விதமான ஃபயர்வாலும் போட்டு உன்னுடைய சுதந்திரம் பறிக்கப்படும், நீ நினைக்கிற மாதிரி எந்த ஒரு சோஷியல் மீடியாவும் யூஸ் பண்ண முடியாது இப்படிங்கிற உண்மை எல்லாமே போட்டு உடைச்ச உடனே மக்கள் கொஞ்சம் கொஞ்சமா சீனாவுக்கு எதிராக திரும்பிட்டாங்க. மக்களுடைய மனநிலைமை தெரிந்து கொள்வதற்காக அங்க நிறைய சர்வே எடுத்து பார்க்கறாங்க. அதுல 85% மனிதர்கள் ஒன் நேஷன் டூ சிஸ்டம் அப்படிங்கிறத எதிர்க்கிறார்கள். 85%. 90% மக்கள் என்ன சொல்றாங்கன்னா, சீனாவினுடைய விமானமும் சீனாவினுடைய கப்பலும் எங்க நாட்டுக்குள்ள, எங்க நாட்டு எல்லைக்குள்ள வர்றதை நாங்கள் வெறுக்கிறோம், அதை எதிர்க்கிறோம் அப்படின்னு சொல்றாங்க. அப்போ 100ல் 90 பேர் சீனாவுக்கு எதிரான நிலைப்பாட்டுடன் இருக்கிறார்கள். சரி, இன்னொரு 90% மனிதர்கள், 100ல் 90% மனிதர்கள் என்ன சொல்றாங்கன்னா, தைவான்ல திடீர்னு ஒரு யுத்தம் வந்துச்சுன்னா நீங்க தைவானுக்காக போராடுவீர்களா அப்படின்னு கேட்டா எஸ், என்னானாலும் சரி, என்னுடைய உயிர் உடைமைகள் எது போனாலும் சரி, என் நாட்டை பாதுகாப்பேன் அப்படின்னு சொல்லி 90% மக்கள் சொல்றாங்க. இதுதான் டிபிபி கட்சியினுடைய, சாய் அவர்களுடைய இந்த லாய் அவர்களுடைய கட்சியினுடைய மிகப்பெரிய ஒரு பவர் அப்படின்னு சொல்லலாம். தேசியம், அவங்களுடைய தேசியம் அப்படிங்கிறது அவங்களுக்கு பெருசா தெரியுது, அவங்களுடைய சுதந்திரம் அப்படிங்கிறது அவங்களுக்கு பெருசா தெரியுது. இதற்கு மத்தியில் கம்யூனிச கொள்கை, கம்யூனிசத்தினுடைய சித்தாந்தம், சீனாவினுடைய இரட்டை முகம், இது எல்லாத்தையுமே உணர்ந்தவர்களாக மாறி நிற்கிறாங்க தைவான். நியூ சவுத் பவுண்ட் பாலிசி NSP அப்படிங்கிற பாலிசியில இந்தியாவும் தைவானும் கையெழுத்து போட்டிருக்காங்க. இந்த கையெழுத்தின் அடிப்படையில் எஜுகேஷனா இருக்கட்டும், இன்ஃப்ராஸ்ட்ரக்சரா இருக்கட்டும், டிஃபென்ஸா இருக்கட்டும், இங்க எல்லாத்திலையுமே இந்தியாவும் தைவானும் ஒன்றிணைந்து செயல்படுவார்கள் அப்படிங்கிற அக்ரிமெண்ட் கொடுக்கப்பட்டிருக்கிறது. செமிகண்டக்டர் ஃபர்ம் அப்படிங்கிறது மும்பையில தொடங்குவதற்கான வாய்ப்புகளை தைவான் ஏற்படுத்தி தரும் அப்படிங்கிற அந்த உறுதிமொழியும் தைவான் கொடுத்திருக்காங்க. அமெரிக்காவுக்கு தைவான் ஏன் தேவை அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஆப்கானிஸ்தானை விட்டுட்டு அமெரிக்கா வெளியேறிட்டாங்க. இந்தோ பசிபிக் ரீஜன்ல அமெரிக்காவினுடைய நிலைப்பாட்டை உறுதி செய்வதற்கு இருக்கக்கூடிய எஞ்சிய ஒரு நாடு தைவான் தான். ஸோ கண்டிப்பா தைவான் அமெரிக்காவுக்கும் தேவைப்படுது. சீனாவை எதிர்ப்பதற்கான துருப்புச்சீட்டும் தைவான் தான். அதனாலையும் அமெரிக்கா என்ன செய்யும், தைவானை தன்னுடைய கைக்குள்ள வச்சுக்கிடுவாங்க. ஜப்பானுக்கும் தைவான் தேவை. ஏன் தெரியுமா? ஏன்னா ஜப்பானை சுற்றி எதிரிகள் தான் இருக்காங்க. ஒரு பக்கம் வடகொரியா, இன்னொரு பக்கம் சீனா. அப்போ இரண்டுக்கும் மத்தியில் இருக்கக்கூடிய தைவான் நம்முடைய நண்பனாக இருக்க வேண்டும் அப்படின்னு சொல்லி ஜப்பானும் விரும்புகிறார்கள். இது எல்லாம் சேர்ந்து தான் தைவானை சுற்றி இருந்த அந்த எலெக்ஷனுக்கான ரிசல்ட், அதனால ஏற்பட்ட மிகப்பெரிய ஒரு அலை அப்படிங்கிறத நாம் இங்கே பார்த்துருக்கோம். ஒரு பெரிய ஸ்டோரியை தான், ஒரு பெரிய ஹிஸ்டரியை தான் 15 நிமிஷ வீடியோவாக நாம் இங்கே பார்த்துருக்கோம். தைவானுடைய எலெக்ஷன் எந்த அளவுக்கு இம்பார்ட்டன்ட் அப்படிங்கிறது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். இன்னும் புரியாத நபர்கள், நண்பர்கள், உறவுகள் நிறைய பேர் இருப்பாங்க. இல்லை தைவானை பற்றி அடுத்தடுத்த காணொளிகள் வரும். ஏன்னா நிறைய போர்கள்லாம் வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குன்னு சொல்கிறாங்கல்ல, அந்த நேரம் இந்த வீடியோ மறுபடியும் ஹிட் அடிக்கும். நல்லதை பகிர்ந்து நல்ல சமுதாயத்தை உருவாக்குவோம். நன்றி, வணக்கம்.